தனுசு ராசிக்கு சனிப்பெயர்ச்சி மிக சிறப்பாக இருக்கிறது. காக்கை வாகனனான சனி பகவான் இப்பொழுது 4ஆம் இடமான மீனத்தில் இருக்கிறார். 4ஆம் இடத்திற்கு சனி வந்தால் அதற்கு பெயர் அர்த்தாஷ்டம சனி என்று பெயர். 8ல் என்ன கெடுதல் பண்ணுமோ அதில் பாதி பண்ணுமா. அர்த்தாஷ்டம சனின்னு பேர். அர்த்தன்னா பாதின்னு அர்த்தம். அர்த்த அப்படின்னா ஹாஃப், அஷ்டம அப்படின்னா 8, 8ல் பாதி 4, 4க்கு சனி வந்தால் அர்த்தாஷ்டம சனின்னு பேர். இப்பொழுது குருவின் வீடான தனுசில் பிறந்தவர்களுக்கு குருவின் வீடான மீனத்தில் சனி இருக்கிறதே, அது தீமை செய்யுமா? தீமை செய்யாது. அடித்து சொல்லுவேன், தீமையே செய்யாது. நன்மை எவ்வளோ செய்யும்? பெரிய நன்மை செய்யுமா அப்படின்னா அது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல தசா புத்தி இருந்தால் நன்மை செய்யும். தனுர் லக்னத்திற்கு சூரிய தசை நன்மை செய்யும், செவ்வாய் தசை நன்மை செய்யும், புத தசை செய்யும். இதெல்லாம் தான் நல்லது பண்ணுற தசைகள். இந்த தீர்க்க ஆயுள் என்பதே சனி பகவான் கொடுப்பது தான். சனி ஒருத்தருக்கு நல்லா இருந்ததுன்னா அவன் நிறைய வயசு வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. எனவே இந்த தனுசு ராசி அன்பர்களெல்லாம் இயன்ற போதெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய்வது, உதவி செய்வது என்பதை அதிக அளவிலே செய்து வாருங்கள். 4ஆம் இடத்திற்கு சனி வருவதால் இப்பொழுது நீங்கள் திருவண்ணாமலையிலே கிரிவலம் செய்வதும் நல்லது. திருவண்ணாமலை கிரிவலத்திலே ஒரு சில கிழமைகளுக்கு ஒரு சில சிறப்பு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன.